நேரடி தலைவர் வருகின்ற கிளிநொச்சி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளைஞரணியினுடைய செயலாளர் தம்பி சர்வானந்தன் அவர்கள் இங்கே வருகிறது அமர்ந்திருக்கின்ற ஊரடங்கு பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் முன்னாள் மகாவித்தியாலய ஆசிரியர் தம்பி ஸ்ரீவந்தன் அவர்கள் என்னுடைய கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் நிர்வாக குழுவின் ஒருவரான வேலைத்துறையாற்றி அமர்ந்திருக்கிற தம்பி சுவேந்தன் அவர்கள் இந்த தேவரம் வகையில் எங்களுக்கான செயற்பாட்டாளராக கண்ணாத வயது பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஐயா மத்தியூஸ் அவர்கள் கிராந்தி வலப்பாடு வேலூர் கிராமங்களில் அமைப்பாளராக இந்த கட்சி பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற புவனேஸ்வரன் அவர்கள் இங்கே வருகிறது அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அறிஞர் அவர்களே, எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட இளைஞரணியின் தலைவர் தம்பி சுரேன் அவர்களே, கட்சி சபையுடைய கௌரவ உறுப்பினர் ஆசிரியர் தம்பி தயானந்தன் அவர்களே, கட்சி சபையுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி ஒஸ்மான் அவர்களே, இந்த பகுதியுடைய கிராம அலுவலர் மதிப்புக்குரிய ஒரு தரமான உரிமை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற துணிச்சமிக்க ஊழியர்நிலை கிராம அலுவலர் ஐயா அபிநாயகம் அவர்களே, மற்றும் இங்கே வருகிறது உறுதியில் இருக்கிற என் அன்புக்குரிய உறவுகளே, சொந்தங்களே, அதைவிட எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் ஏன் இந்த கூட்டத்தை நடத்துகிறோமோ அந்த கூட்டத்துடைய கதாநாயகர்களாக இருக்கிற இலக்கம் ஒருவரை போட்டியிருக்கிற எங்களுடைய ஆசான் அறிவியல் அவர்களே, இலக்கம் அன்பு போட்டியிருக்கிற எங்கள் ஆசான் அன்புக்குரிய குருராஜன் அவர்களே, இலக்கம் ஒன்றில் போட்டியிருக்கிற எங்கள் கட்சியுடைய மாவட்ட கிளை செயலாளர் எங்களுடைய அரசியல் பணிகளின் பூர்வமான முன்னாள் கிராம அலுவலர் வசதி அவர்களே, மற்றும் மட்டக்களப்பு மண்டலில் வருகின்ற இளைஞர்களுடைய உறுப்பினர்கள், ஏனைய உறவுகளே, இங்கு திருவாரியாக கொண்டிருக்கிற அங்கிருக்கிற இளைஞர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இது முதல் தமிழ் பிரதேசத்திலே நடத்தப்படுவதால் இந்த தேர்தலுக்காக நாங்கள் உங்களிடம் வந்திருக்கிறோம். 1987ஆம் ஆண்டிலே இந்தியாவுக்கு இலங்கை செல்வதில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிறகு இந்த 13வது திருத்தம் என்பதன் ஒரு ஊடாக பிரசரிக்கப்பட்ட குழந்தைதான் இந்த மாகாண சபையிலிருந்து இலங்கை. ஏன் இந்த மாகாண சபையில் கொண்டு வரப்பட்டதென்றால் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் சிங்கள மக்களால் அழிக்கப்பட்டார்கள். காலகாலமாக அவர்கள் சிதைக்கப்பட்டார்கள். சிங்களவர்கள் தமிழர்களை அழித்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால் இந்த சிங்களவர்களால் அழிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்கான ஒரு ஒப்பந்தமாக வந்ததுதான் இந்த இலங்கை தீர்வு ஒப்பந்தம். இது 1985ஆம் ஆண்டு திமுகவிலே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிலே அவருடைய போராட்ட இயக்கங்கள், குறிப்பாக தமிழக விடுதலை புலிகள் உட்பட தமிழர் விடுதலை கூட்டணியும் பங்கு கொண்டது. அங்கே ஒரு முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். ஒன்று, எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயகம் என்பது அது மரபுரியாக தமிழ் பிறந்து கொண்டவன், இந்த தாயகம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தமிழர்கள் ஒரு சுய உரிமை கூறியவர்கள், அந்த உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தமிழர்கள் ஒரு தேசிய இனம், இந்த மண்ணில் அவர்கள் வாழ்வதற்கான தேசிய தன்மைகளை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய மரபுரி தாயகம், அவர்களுடைய சுய உரிமை, அவர்களுடைய தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் தேசம் ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இது அரசாங்கத்துடைய தேவதன் அவர்களுக்கும் திமுகவில் நடந்த எங்களுடைய போராட்ட பொருட்களுக்கும் இடையில் எட்டப்பட்ட ஒரு திமுக மாநாடு என்று சொல்வார்கள். இந்த திமுக மாநாடு நடைபெற்று கொஞ்ச காலங்களிலே இலங்கை அரசு இதனை ஏமாற்றி கிடப்பிலே போட்டுவிட்டது. இதற்கு பின்னர் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. ஏனைய விடுதலை இயக்கங்கள் திசைமாறி சென்றவர்களை தமிழக விடுதலை புலிகள் அதன் பொருட்டை கையில் எடுத்துக் கொண்டார்கள். ஒரு நீண்ட நேரம் பயணத்தின் போராட்ட வடிவமாக 87ஆம் ஆண்டிலே ஆபரேஷன் லிபர்ட்டி என்பது வடமராட்சியில் மேற்கொள்ளப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பொழுதும் வடமராட்சியில் கொல்லப்பட்டார்கள். தெருவாக எங்களுடைய தமிழருடைய உடல்கள் வீசி தெருக்களிலே கிடந்தன. அப்போது விடுதலை புலிகள் முடிவெடுத்தார்கள், இந்த போரை நிறுவனத்துக்கும் உயிராயுதமாக அவர்கள் கடவுள் இல்லை. முதல் நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயத்திற்குள் வெடிகுண்டு சுமந்த லொரியோடு அனுப்பிவிட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்பட்டது. இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே ஒரு அதிர்ச்சி அலைகள் ஏற்பட்டது. அதனால்தான் சொல்வார்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஒரு இந்திய அமெரிக்க கூட்டு சதி என்று சொல்வார்கள்.
இது இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம். விடுதலை புலிகள் ஒரு சிறிய இயக்கம், ஒரு சாரங்கட்டிய பணிகள் என்று சொல்ற அளவுக்கு இருந்த இயக்கம் ஒரு பாரிய போராட்ட வடிவத்தை இங்கு நிலைநிறுத்தினார். பின்னர் இந்திய படைகள் வந்தன. எங்கள் போராளிகள் திறக்க வேண்டிய காரணம் வந்தது. கிரீவன் உண்ணாவிரதம் இருந்தார். கிரீவன் உண்ணாவிரதம் தொடங்கி 2ஆம் நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு 14ஆம் தேதி செப்டம்பர் 26ஆம் தேதி இந்த மண்ணை கிரீவன் தன்னை தியாகமாக்கிக் கொண்டார். மெல்ல மெல்ல உருகி உருகி இந்த மண்ணை அவர் தன்னை ஆகுதியாக்கினார். ஆகவே இந்த வரலாறு எல்லாம் முடிந்து இந்திய படைகளோடு யுத்தம் நடந்து நாங்கள் மீண்டும் தொகுதிகளை புலிகள் தங்களுடைய சீவடைகளோடு வெளியே வந்தார்கள். இது ஒரு காலமாக மாறியது. இந்த காலங்கள் கடந்த யுத்தம் நடந்தது. பிரேமதாசா அவர்கள் பேசினார்கள். பிரேமதாசா பேச்சுவார்த்தைகள் ஏமாற்றினார். ஏமாற்றிய காலங்கள் பிரேமதாசா ஏமாற்றினார். சந்திரிகா அவர்கள் பேசுகிறோம். சந்திரிகா ஒரு தீர்வு கொடி வைத்திருப்பதாக கூறிக்கூறியே தன்னுடைய காலத்தை 10-12 ஆண்டுகள் கடத்தி அவர் ஏமாற்றினார். எங்கள் தமிழ் பெயரை கொண்ட தமிழே தெரியாத ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற கருணாமலர் அமைச்சரை வைத்து உலகமெல்லாம் விடுதலை புலிகளை அவர்கள் தடை செய்தார்கள். இந்த தடைகள் எல்லாம் நடந்து முடிந்து அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே பதவிக்கு வந்தார் பிரதமராக. அப்பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் என்னுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இடையில் 2001ஆம் ஆண்டிலே ஒரு ஒப்பந்தம் கட்டாகிறார். அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்தில் வந்து நியூயோர்க்கிலும் ஜப்பானிலும் ஒஸ்லோவிலும் பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. பேச்சுவார்த்தைகள் விடுதலை புலிகள் ஏமாற்றப்பட்டார். 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. சுனாமியில் கூட ஷிரான் என்ற ஒரு கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் எங்கள் மக்களுக்கான பணிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என விடுதலை புலிகள் தயாரான போது கூட இலங்கை அரசு அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தடை செய்தார்கள். அதற்கு ஒத்துவராமல் தடுத்தார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி மாறி வந்தன. இவையெல்லாம் கடந்து வந்து 2006களில் யுத்தம் கிழக்கிலே மூடல். கிழக்கிலே இருந்த கருணா அவர்கள் அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்து எங்கள் போராட்ட வடிவங்களை மாற்றியதால் அந்த போராட்டத்தின் வடிவம் ஒரு வேறு திசைக்கு செல்வது. அது தனிய கருணாவுக்கு நான் சொல்ல முடியாது. இன்றைய இருக்கிற கேபி கூட எங்கள் போராட்டத்தை அளித்தது முக்கியமானது. லட்சுமண் கருணாமல் அளித்த மேலானது. ஏன் எங்களோடு இன்னும் சேர்ந்திருப்பவர்கள் கூட பலர் அந்த காலத்தில் அரசோடு அரசு ராணுவத்தோடு இருந்தது. எங்களை அளிப்பது மிக கண்டனம் கட்டியிருந்தவர் பலர் கண்டபடினார்கள். லட்சுமண் கருணாவை விட உலகத்துக்கு கண்டவன் இவர்களோடு இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை அளித்தார்கள். அளித்து காலங்களிலே 2009ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்ரீலங்காவுடைய கிராமத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய தம்பியார் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி செய்தியை காஞ்சிபுரத்திலே அவர்கள் கையளித்தார். அவர்கள் முடிவெடுத்தார்கள். சிங்க கொடிகளை பறக்க விட்டார்கள். கொண்டாடினார்கள். நாங்கள் தமிழை அடித்து விட்டோம். தமிழர்கள் சித்தத்தார்கள். இனிமேல் தமிழுக்கு இந்த மண்ணிலே உரிமை இல்லை. யோகானிலே இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்தம் முடிய நேரமானது. விமான நிலையத்தில் இறங்கி பெரிய பாசனங்கள் செய்தார். மண்ணை தொட்டால் கும்பிட்டார். இது என் பூமி என்றார். உனக்கு இந்த நாட்டில் பூமி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு தமிழருக்கும் அவன் பிறந்த இடத்திலே பூமி இருக்கிறது. அவனுக்கு இந்த மண் சொந்தம் என்பதை அவர் மறுதளித்தார். நாங்கள் சிங்கள சகோதரர்களை வெறுக்கவில்லை. அவர்களை நாங்கள் ஊரம் கட்டவில்லை. நாங்கள் சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த காலத்தில் நாங்கள் அவரை நிராகரிக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு தேசம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சிங்கள மொழி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்களுக்கு பண்பாடு இருக்கிறது. ஆகவே அவர்கள் வரலாற்று ரீதியாக இருந்ததை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல வடக்கு கிழக்கு என்பதை வரலாற்று ரீதியாக எங்களுக்குரிய மண், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நில அடையாளம் இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணில் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை நாங்கள் கேட்கிறோம். இதை தந்தை செல்வா சமஸ்கியம் கேட்டார். சமஸ்கியம் தான் இல்லை. பலருக்கு பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு சமஸ்கி இருக்கிறது. அமெரிக்காவை சொல்லுவார்கள் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கான்னு சொல்லுவார். ஐக்கிய அமெரிக்கா என்பதுதான் அவருடைய பெயர். அங்கு 50 மாநிலங்கள் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாநிலம் தன்னுடைய மாநிலத்தில் ஒரு பாரம் கட்டுவதானால் மத்திய அரசு இறக்க தேவை. அவர்கள் ஒரு நாட்டில் இந்த கடனை பெற்று பாரம் கட்டலாம். அந்த உரிமை இந்த நாட்டில் இருக்கிறது. அதனால்தான் உலகத்தில் ஜனநாயகம் உச்ச வடிவம் உள்ள நாடாக அமெரிக்கா இருக்கிறது. கனடாவில் அதை விட தரமான ஒரு சமஷ்டி இருக்கிறது. கனடாவில் இருக்கிற பியூரிக் என்ற ஒரு மாநிலம் பிரெஞ்சு மொழி பேசுகிறவர். அவர்களை கனடா நாடு சொல்லுகிறது. நீ பிரிந்து போய் வாழ்வதா வாழ், உனக்கு பிரிந்து செல்ல நாங்களுமே தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பிரியவில்லை, உங்களோடு இருக்க விரும்புகிறோம். ஏனென்றால் அவ்வளவு சுதந்திரம் அந்த நாட்டிலே இருக்கிறது. நாடு வளர்ந்திருக்கிறது. இதை விட மேலான சமஸ்தி சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது. அந்த 4 மொழி
எந்த கடிதம் இருந்தாலும் 4 மொழிகளில் வரும். அங்கு எல்லாமே 4 மொழிகளில் இருக்கும். நான் ஜெனிவாவுக்கு நாங்கள் ஜெனிவாவோடு பேசுகிறோம். இந்த ஜெனிவாவில் இருப்பவர்கள் பிரெஞ்சு மொழி பேசுகிறவர்கள். அங்கே நீங்கள் ஒரு ஆங்கில சொல்லை காட்ட மாட்டீங்க. அங்கே நீங்கள் ஆங்கில மொழியில் பேசினா கூட அவங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற ஐக்கியநாடு சபையுடைய அலுவலகம் கூட முழுக்க பிரெஞ்சு மொழியில் தான் இருக்கும். அந்த அறிமுகத்திற்காக ஒரு எல்லை கோடுகளை காட்டியிருப்பார்கள் ஆங்கில மொழி. ஆகவே அந்த நாடுகளில் நாங்கள் சூழ்ச்சி டச்சு மொழி, நாங்கள் பெங்களூர் மாறி போனால் இத்தாலிய மொழி, நாங்கள் ஜெனிவாவுக்கு போனால் பிரெஞ்சு மொழி. அந்த நாடு சந்தோஷமாக இருக்கும். ஒற்றுமையாக ஒரு நாடாக இருக்கிறார். இந்தியாவிலே பாருங்கள் ஆக குறைஞ்சது சில அதிகாரங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு மொழி அடிப்படையில் ஒரு தனியான மாநிலம், கேரளா அவருடைய மொழி அடிப்படையில் ஒரு தனியான மாநிலம். ஆகவே அவருடைய ஒவ்வொரு மாநிலங்கள் மொழி அடிப்படையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் சுதந்திரம் இருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் கலெக்டர் அவர் சொல்வார்கள் அரசாங்கம் தான் நினைத்தால் அரசாங்கம் உரைக்கொள் மாவட்டத்துக்கு மாற்றலாம். தமிழ்நாட்டை 24 மாவட்டங்கள் இருக்கிறார். அவர் நினைத்த மாவட்டங்கள் கலெக்டரை மாற்றலாம். ஆனால் இங்கு வரப்போகிற முதலமைச்சர் அப்படி ஒரு அரசாங்கத்தை மாற்ற முடியாது. ஒரு உதவி அரசாங்கத்தை மாற்ற முடியாது. ஈவன் குறைந்த ஒரு கிராம சபையாக அவர் மாற்ற முடியாது. அப்ப இந்த மாகாண சபையை ஏன் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டியுள்ளோம்? இதுல வந்து நாம என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் நம்மளுடைய மிக பரவலான கேள்வி. ஆனால் மாகாண சபையிடம் கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக, விவசாய சிறு வீதிகள் அமைத்த ரீதியாக, உள்ளூராட்சி மன்றங்கள் ரீதியாக அதிகாரங்கள் குறைந்த அளவில் இருக்கின்றன. இந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதற்காக இந்த சபை தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் இது ஒரு தீர்வல்ல, எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வல்ல. நாங்கள் போராடியது எங்கள் மனதில் ஒரு சமஷ்டி தீர்வை தாருங்கள். எங்களிடம் பொது நிர்வாகம் இருக்க வேண்டும், எங்களிடம் காணொலி நிர்வாகம் இருக்க வேண்டும். நாங்கள் நிதியை கையாள வேண்டும். நாங்கள் விரும்பினால் இந்த நாட்டில் இருக்கும் நிதியை பெற்று நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும். அப்படி ஒரு ஆட்சி முறை எங்களுக்கு வேண்டும். இதைத்தான் நாங்கள் காலகாலமாக கேட்டு வருகிறோம். இது நாட்டை பிடித்தல் அல்ல, இது நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு சுயாட்சியை கேட்கிறோம். அது இலங்கையிலே வாழ்ந்த சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் தங்கள் தேசங்கள் தாங்கள் இனங்களாக வாழ்ந்த உரிமையை கொண்டவர். நேற்று யாழ்ப்பாணத்திலே ஒரு படுத்த இடதுசாரி டியூசர் வாசுவ நாணயக்காரர் விசவிதாரன் இவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற இடதுசாரி பெரியாரி இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இவர்கள் வேட்கையை 2 வருடம் புரிந்து கொண்டிருக்கிறார். இவர்களால் எதுவும் நம்மளால செய்ய முடியாது. இவர்கள் பத்திரிகாரமாக நடத்தியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஏதோ தமிழக பிரகடனம் செய்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பார்ப்பதை விட 2010 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு சுயநிலை உரிமையுடன் எங்கள் தேசியம், எங்கள் மரபொழி தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போரிலே குற்றம் செய்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனை விட என்னை கூட சில போராளிகள் கேட்டார்கள், நீங்கள் 2 தரப்பு சொல்லியிருக்கிறீர்கள், பேரை சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள், ஆனால் எங்களை நீங்கள் காட்டிக் கொடுக்க போகிறார்கள் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்வது எனக்கு கூட சில உதவிகளை சொல்ல முடியவில்லை. ஆனால் நாங்கள் மிக சுதந்திரமாக உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படுகிறது. அப்படி இருக்க இந்த பெருசாலிகள் 3 பேர் யாழ்ப்பாணத்திலே வந்திருந்து இந்த மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தாங்கள் இடதுசாரிகள் வந்து பேசுகிறார். சரி, இடதுசாரிகள் தான் யார்? உங்களிடம் தானே சுரண்டல் பற்றி பேசுகிறீர்கள், சித்தாந்தம் சொல்வீர்கள், வேலை பற்றி பேசுவீர்கள், மூலதனம் என்பீர்கள், உழைப்பு என்பீர்கள், சுரண்டல் என்பீர்கள். உங்கள் எல்லாம் இருந்து போனது. இந்த தமிழன் கொல்லப்படுகிற பொழுது, கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிற பொழுது, எத்தனை பெண்கள் சூறையாடப்படுகிற பொழுது, இந்த வாசகராணியக்காக, இந்த விசல்தாக, இந்த டியூசர் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் கதைத்தார்கள். இன்று நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி போய்விடுவோமோ என்ற ஒரு பயப்படுகிறார். வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தால் தமிழன் தன்னுடைய தீர்வுக்கான ஒரு கல்லாக, ஒரு நிலையமாக வடக்கு மாகாண சபையை பயன்படுத்தலாம். இதற்கு நாங்கள் போராட போகிறோம். நாங்கள் போராடுவதற்கு நான் துப்பாக்கிகளை பற்றி பேசவில்லை. நாங்கள் உலகம் இருக்கிற ஜனநாயக உரிமைகளை பின்பற்றி உலகத்துடைய ஜனநாயக கோட்பாடுகளுக்கு நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவோம். எங்கள் மண்ணிலே வடக்கு கிழக்கு என்பது அது வரலாற்று ரீதியாக சரித்திரபூர்வமாக எங்களுடைய தாயகமன். நாங்கள்
நாங்கள் போராடுவோம். இதை சொன்னால் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. நாங்கள் நாட்டை பிடிக்க சொல்லி எப்போதும் பேசியவில்லை. நாங்கள் யாரும் நாட்டை பிடிப்பதற்காக போராடிவில்லை. நாங்கள் தமிழர் விடுதலை புலிகள் என்பது யார்? அவர்கள் நாங்கள் தான். புலிகள் நாங்கள் தான், நாங்கள் தான் புலிகள். இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் இருந்து ஏதோ புலிகள் கட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்கிறது என்று சொன்னால் அது என்ன வித்தியாசம் இருக்கு? புலிகள் தமிழ் நமக்கு வெளிப்படையாக சொன்னார்கள். புலிகளின் தாகம் தமிழர் தாயம் வந்தார்கள். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தாகம் தமிழர் தாயம் வந்தால் என்ன இல்லையே? நாங்கள் இலங்கைக்குள் ஐக்கிய இலங்கைக்குள் வந்து மிக தெளிவாக சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சியின் தலைவர் தர்மலிங்கா அவர்கள் சிங்கப்பூர் கூட பிடித்திருந்தார். நாங்கள் நாட்டில் எங்கள் கொடியை கூட பிடித்து ஆட்டியவர்கள். எவ்வளவு ஊடகங்களை முறையில் வந்திருக்கிறோம். 2011ஆம் ஆண்டு எங்கள் கட்சி எங்களோடு 11 தலைவர்கள் பேசியது. விடுதலை புலிகள் களத்தில் இல்லாத சூழல் நாங்கள் 19 தலைவர்கள் உங்களோடு பேசியிருக்கிறோம். உங்களுக்கு நம்பியிருக்கோம். ஜெயாவோடு பேசினோம், பெருமாளோடு பேசினோம், அதற்கு முன்னாடி கட்சியோடு பேசினோம், கண்டாவோடு பேசினோம், ஒப்பந்தம் செய்தோம், பின்னர் சந்தியாவோடு பேசினோம், பின்னர் அணியோடு பேசினோம், ஏன் மனித ராஜபக்சோடு பேசினோம். நாங்கள் யாரோடு பேசவில்லை, நாங்கள் யாரோ ஒப்பந்தம் செய்யவில்லை. எல்லாவற்றையும் தெரிந்தது யார்? எங்கள் மீது யுத்தம் செய்தது யார்? எங்களை யுத்தம் செய்து கொண்டுவிட்டு அந்த கொண்டாட்டங்களை செய்து கொண்டு இந்த நீங்கள் வாக்கு பேசுகிறீர்கள். இது என்ன நியாயம்? அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கலாம். அன்பானவர்களை சிந்தியுங்கள். நாங்கள் உருவாக்கப்படுவோம். நாங்கள் ஏன் தேர்தல் வாக்களிப்போம்? இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. நேற்று கோத்தபாய ராஜபக்சே சொல்லுகிறார், தமிழ் மக்களை அழிப்பதற்கு, அவர்கள் மீது குண்டுகள் வீசுவதற்கு எங்களுக்கு விமான உதவிகளை, எல்லா வகையான உதவிகளை அமெரிக்கா செய்தது. எங்களுக்கு தெரியும், இது சொல்ல தேவையில்லை. நான் முதலே தெரியும் அமெரிக்கா செய்தது, அதோட ஒரு நாடுகள் செய்தது, இந்தியா செய்தது. ஏன் அமெரிக்காவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் தானே கொண்டீங்க, நீங்கள் தானே அழிஞ்சீங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அதனால்தான் இப்போது அமெரிக்கா 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே ஒரு பிரேரணையை கொண்டு வந்தது. அமெரிக்கா குற்றம் வழங்கியது. நான் இந்த இடத்தை அழித்து விட்டேன், நான் செய்தது கொடுமை, நான் செய்த அநியாயத்திற்காக அமெரிக்கா 2012ஆம் ஆண்டு இலங்கையிலே மனித குலத்திற்கு எதிராக மனித உரிமைகள் மீறப்பட்ட வகையில் இந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு சர்வதேச விசாரணை உட்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் அமெரிக்கா முதலாவது பிரேரணையை கொண்டு வந்தது. அவருடைய 2வது இணைப்பு தான் இந்த 2012ஆம் ஆண்டு திரும்ப அமெரிக்கா ஜெனீவாவிலே கொண்டு வந்தது. நான் 2 தடவைகளும் ஜெனீவா சென்றிருக்கிறேன். ஆகவே அமெரிக்கா இப்பொழுது முன்னர் ஒரு காயம் தந்தது, எங்களை அழிய சொன்னது. அமெரிக்காவுக்கு ஒரு உதவி இருந்தது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய நாடு இலங்கை, இந்த உலக பந்திலே மாவட்டம் போல இருக்கிற ஒரு சிறிய நாடு. இந்த சிறிய நாட்டிலே ஒரு சிறிய விடுதலை இயக்கம் விடுதலை புலிகள் உலகத்துக்கு உயிராகத்தை காட்டியவர்கள். கரும்பூர் என்ற உயிராயுதம் மனித வடிவங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை உலகத்துக்கு படிப்பித்தவர்கள் விடுதலை புலிகள். ஆகவே ஒரு வீடு கொண்ட கட்டுக்கோப்பான இருக்கக்கூடிய ஒரு விடுதலை இயக்கம் இருப்பதை உலகத்துக்கு யாரும் விரும்பவில்லை. அதனால்தான் அவர்களை அறிந்தார்கள். அவர்கள் ஏழு நாடுகளை, ஏழைய விடுதலை இயக்கங்களை இவர்கள் தூண்டுவார்கள், மற்றவர்களை விடுதலை சிந்திக்க வைப்பார்கள். அதனால் எல்லாருமே செய்திகளை அழித்தார்கள். அழித்தவர்கள் இப்பொழுது அழிப்பதற்கு யாரை பயன்படுத்தினார்களோ அவர்கள் மீது மனித உரிமை குற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட, சொன்னதை விட மிக மோசமாக இலங்கை எங்கள் மீது குற்றங்களை புரிந்தது. 1,40,000 பேர் முள்ளிவாய்க்காலே கொத்து கொத்தாக நாங்கள் கொல்லப்பட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் முழுவதும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவத்தில் கூட 3 மாதத்துடைய அம்மா விட்டு நான் போயிருக்கோம். நான் படத்தை காட்டி அம்மா அழுதான், எனக்கு உழைச்சி தர பிள்ளை இந்த 3 பிள்ளை இந்த மண்ணுக்குள்ள. அதை விட நாங்கள் கொண்டு போன பிள்ளைகள் எத்தனை பேர் என்ற உறவுகளை நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரையில் நாங்கள் தமிழகம் கடக்க கடக்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எத்தனை பேர் இழந்தோம். இவ்வளவும் கடந்து வந்து நாங்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களிக்கிறோம்னா எங்கள் மனைவி எங்களை சிந்தியும். நாங்கள் இதற்கு பின்னர் இந்த நிலைமைகள் நடந்த பின்னர் எங்களது இன்னும் 1000 குழந்தைகள், எங்களுடைய உறவுகள், எங்கள் சகோதரர்கள் இந்த சிறையிலே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், செல்வபாரன் கூட ஜில்சான் என்ற முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞர் சிறையிலே கொல்லப்பட்ட ஒரு தான் அனுப்பப்பட்டார். ஜில்லுசன் அடித்து கொல்லப்பட்டார், சிறையிலே கொல்லப்பட்டார். இன்றும் விடுதலைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டின் ஜனாதிபதி விஜயன் கூட 200 கோடி வருகிறார். வருகிற ஜனாதிபதி இந்த ட்ரெயினிலே ஒரு கிட்டத்தட்ட 2000 போராளிகளை நாம் விடுதலை செய்த நேற்று வந்த கிணற்றிலே இறக்கி இருந்தார். அது ஒரு பெரிய சாதனை. அவர் தலைவராக இருந்திருக்கிறார். நானே அவருக்கு
எங்கள் மீது செய்த யுத்தம் காரணமாக எங்கள் குழந்தைகள் எங்கள் உறவுகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், வாழ முடியாமல் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு கையில், எத்தனை பேருக்கு காலில், எத்தனை பேருக்கு கண்ணில். என்னை கேட்டான் விடங்க சிவகாண்டு சட்டம் படிக்க போகுது. இப்போதான் நேரத்தை சொல்லியிருக்கிறான். போராளியாக இருந்தாலும் எனக்கு கண்ணு தெரியாது. சிவகான் ஏன் பண்ணுவேன், நான் வரட்டு அவரை கட்டி நான் கூடத்தில் ஏன் போயிட்டான்னு இல்லையா. இப்படியானவர்கள் முதல்ல இருக்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த மண்ணில் கண் தெரியாதவன் விடுதலை பற்றி சிந்திக்கிறான். அவனை கண்ணாத முதலே பார்க்க முடியாது. அவனை நாம் இந்தியாவுக்கு கூட அனுப்பி அவனுக்கு சிகிச்சை செய்யலாம் முயற்சிக்கு. ஆனால் அவனுடைய கண் நிரம்புகள் இனிமேல் பொருத்தக்கூடிய வகை இல்லை. அவனுக்கு முடி வைக்க முடியாது. கைதியவர் கைவிட்டு விட்டார். ஆனால் அவன் கேட்கிறான், நான் பார்க்க முடியாத விடுதலை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். விக்னேஸ்வரன் உங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிறான். இதை பார்க்கிறான். ஆனால் அவன் கேட்கிறான், நான் வந்து வேலை செய்ய தயார். ஆனால் எங்களில் பலர் கண் தெரிந்தவர்கள் கூடுதலாக போய் நாங்கள் விடுதலைக்கு வாக்களிக்கலாமா? சிந்தியுங்கள். ஆக இந்த மண்ணிலே எங்கள் பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும். 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனார். கடைசியாக வெள்ளை கொடி ஒழியத்தின போராட்டம் போனார்கள். இயக்கத்திலே தவறுகள் நடந்திருக்கிறது. நான் நிராகரிக்கிறேன். பிள்ளைகள் இருக்கின்றன. போராட்டத்தில் பிள்ளைகள் இருக்கு. குடும்பம் வந்தால் தவறுகள் இருக்கும். அப்பா அம்மா பிள்ளைகள் அதுக்குரிய தேவை நான் கலைக்காம இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை காணிக்கேன் எவ்வளவு பிரச்சனை இருந்தது. ஆகவே போராட்ட இயக்கத்தை நடத்திய தலைவன் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தது. ஆகவே போராட்டம் நடக்கப்போது தவறுகள் நடந்து அது இயல்பானதுதான். ஆனால் அதற்கு மேலாக 50,000 பேருக்கு உயிர் தியாகம். இந்த மண்ணில் நடந்த தியாகங்களை சிந்தியுங்கள். என்று உங்களுடைய எத்தனை சகோதரிகள் இல்லை. அவங்க எங்கே போனார்கள்? நேற்று கூட ஒரு அம்மா கேட்டாங்க, என்னுடைய பிள்ளை கடைசி நேரம் தான் இயக்கத்திலே சேர்ந்தது. ஆனால் அவர்கள் உடையாற்றுக்கு தான் சேர்ந்தார். நான் கேட்டேன், அவரை காணவில்லை. நான் என்னோட நாடு கிடந்த இருக்கிறோம் சொன்னார். அவருடைய மூத்த மகள் இப்போது பல்கலைக்கழகத்தை படித்தார். அவளை இவரை கட்டிக்காரி. ஆனால் அவரை காணவில்லை. காணி எப்படி இருக்கிறது யோசிக்கிறார். ஆகவே இப்படி எத்தனை பெண்கள் கணக்கோட்டை காட்டுகிறார்கள். கடைசியாக வந்து ஆவணப்படுது. எங்கள் பெண்பிள்ளைகள் போராட்ட தீவிரையோடு 20க்கும் மேற்பட்டவர்கள் உணவு இயந்திரத்தில் ஏற்றி செய்யப்படுகிறார்கள். ராணுவம் அவர்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறது, கைதட்டுகிறார்கள். எத்தனை பெண்களை நிர்வாணமாக சுட்டுவிட்டு சப்பாத்து காரணம் அவருடைய மாணவர்களை உணர்த்துகிறார்கள். இதுதான் இவர்கள் உங்கள் சகோதரிகள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள். இதற்கு பிறகு நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம்? எத்தனை ஆண்கள் உங்களுடைய இந்த போராளிகள், உங்கள் வீடுகளை சாப்பிட்டவர்கள், உங்களோடு வாழ்ந்தவர்கள், இவர்களை ஒரு குடியில்லாமல் கண்களை கட்டி கொலவரனை நிறுத்தி சுட்டுவிடுகிறார்கள். ராணுவம் சுடுகிறது. நான் சொல்லுகிறேன், ராணுவம் சுட்டது, கண்ணமோ காட்டுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? இதை இந்த யுத்தம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்திலே 3000 மனிதர்களை இந்த சாத்தான் நட்ட சிவவான சுட்டுத்தங்கினார். அப்படி யார் கேட்டார்கள்? கேட்கிறார்கள். 22 எம்பிபி பேச இவருக்கு என்ன நியாயம் இருக்கிறது? பேசுகிற சந்திரகுமார் அந்த நேரம் லண்டனே இருந்தார். இங்கிருந்தவரா சந்திரகுமார்? இப்பொழுது வந்து பதவிக்காக இருக்கிற ஒரு பதவிக்கான சந்திரகுமார். இந்த குட்டிக்காத்தான் சந்திரகுமார் சாத்தான் நக்லஸ் தாங்களால் கொல்லப்பட்ட, தாங்களால் அடிக்கப்பட்ட இவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள். சிந்தியுங்கள். ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கானவர்களை பறிகொடுத்திருக்கிறோம். அது எங்களோட கூட இருந்த இந்த கிழக்கில் இவர்களால் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நியாயத்தை கேட்கிறோம். அதனால்தான் நான் 4-5 தடவை 4ஆம் ஆண்டுக்கு போவேன். என்னோடு கூட இருந்த தம்பிகள் உலகமாளிகள், தம்பி பண்பாண்ட நியாயம் கேட்டார்கள். இனத்துக்காக பேசினார்கள், இனத்துக்காக உழைத்தார்கள். அதாவது புதுசா துறையிலே இருக்கிறார்கள். இன்று கூட எங்களோடு நிற்கிற இளைஞர்கள், உழைக்கிறவர்கள் நாளை யார் யாரை என்ன காரணத்துக்காக இளைஞர்கள் கைது செய்தால் கூட கேட்க முடியாது. இதுதான் இந்த நாட்டின் சட்டம், இதுதான் இந்த நாட்டின் ஜனநாயகம். ஆகவே ஜனநாயகம் என்றால் என்ன? கண்டபடி ஒருவரை கைது செய்வது. பயங்கரவாத தடை திட்டத்தை இன்னும் வச்சிருக்கிறார்கள். நாட்டிலே நாங்கள் பயங்கரவாதிகள் அழித்து விட்டோம் என்றார்கள். ஆனால் நேற்று கொடியாவத்திலே கொடுத்த இளைஞர்கள் தலைவர் பிரபாகரனுடைய படத்தோடு பற்றிய
அவருக்கு அவர் என்ன பண்ணது இந்த பிள்ளைகளை கொடுப்பார். அதுல பிள்ளைகள் நாம அண்ணா எங்களை பிள்ளைகள் நாம அண்ணா வச்சுக்கிறாங்க. அவர் தான் இந்த கிழவர்களுக்கு காசு வரையும் வரையில் எடுத்தாள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறாரு 400 கோடி ரூபாய் இலங்கை காசு. இந்த காசை தூண்டின மண்களை தூண்டி இந்த நாடு ராஜபக்சர். அப்ப இவர்கள் தான் எங்கள் மண் வளங்களை அள்ளி சொல்லுகிறார். நாங்கள் 4 நிறுவனங்களை பார்த்துவிட்டு எங்கள் நாட்டில் அவங்களுக்கு என்ன சிந்திக்கிறோம்? சிந்து பாருங்கள். கிழக்கிலிருந்து நாங்கள் முழங்காவது பெறவை இருக்க இந்த பாதை எவ்வாறு யாரும் கிழவர் போட்டு ஒரு கார் போட எவ்வளவு காலம் ஏன் இந்த நாட்டை சேர்க்க முடியாது? நான் அரசாங்கத்தில் கடவுள் நான் நினைக்கிறேன் எல்லா ஆபீஸுக்கும் நான் கட்ட போட்டு நான் பத்திரிகையில் வந்தது நான் போட்டேன். அந்த வீட்டில் போக முடியாது. அரசாங்கத்தில் எனக்கு பதில் போட்டிருந்தா நாங்கள் உடனடியாக அதை பூசி கொள்கிறோம். 40 லட்சம் ரூபாய் செலவழி தந்தார். அந்த ரோட்டை வெட்டி சும்மா போட்டது. முரண்டியில் இருந்து முரண்டியில் இல்லை அக்கடாயம் நம்பகரமாக தண்ணி வந்து முழங்காவது வரை 2 பகுதிகளை சீனி விட்டதுக்கு 40 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டியிருக்கிறார். எங்கே எங்களுடைய காசு? நாங்கள் அபிவிருத்தி என்பது இல்லை. எங்களை தூண்டி எங்களுடைய பொருட்களை எடுத்து எங்கள் வளங்களை அள்ளிக்கொண்டு எங்களுக்கு அபிவிருத்தி அல்ல. எங்கள் கண்களை தோண்டிவிட்டு எங்களுக்கு அபிவிருத்தி தருவதற்கு யாரும் தேவையில்லை. நாங்கள் கேட்பது எங்கள் மண்ணிலே எங்கள் மக்கள் வாழ்வதற்கான உரிமை. முதலில் நான் வாழ்வதற்கான உரிமை வேண்டும். இந்த ஏவலம் மண்ணிலே நான் மனிதனாக வாழ்ந்த உரிமை வேண்டும். என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். என் பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும். இந்த இளைஞர்கள் நாளை தெருவில் இருக்கக்கூடாது. இந்த யுவதிகளுக்கு வேலை வேண்டும். விடுதலை புலிகள் இருக்கிற போது பல அமைப்புகள் நடந்தன, பல செயற்பாடுகள் நடந்தன, வேலைகள் நாங்கள் வாழ்ந்தோம். இந்த என்ன தொழில் இருக்கிறது? ஒரு தொழிற்சாலை இருக்கிறதா? யாருக்கு வேலை இருக்கிறது? ஆக நான் பார்த்தேன் வலைப்பாட்டிலே ஒரு நன்கு தொழிற்சாலை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு கொஞ்சம் பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது. அது ஒரு சிறிய சம்பளம். நான் நினைக்கிறேன் அது வலைப்பாடு அல்ல, வாட்டிக்குளம் இலங்கை மாகாணத்தில் இருக்கிற பெண்கள் அதுவும் இலங்கை மாகாண நகர் கடற்கொள்ளாத கூட்டுறவு சங்கத்தினுடைய முயற்சியினால் தான் செய்யப்பட்டது. ஆகவே அது கூட அரசாங்கம் செய்யவில்லை. ஆகவே எவ்வளவு வேலை வழங்க வேண்டியது, அவர்களுக்கு இடங்களை தீர்மானிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்கு எங்களுக்கு ஒரு ஆட்சி முறை தேவை. ஆகவே நாங்கள் எங்களை ஆள வேண்டும். எங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய வசதிகளை நாங்கள் பெருக்க வேண்டும். நீதி போடுகிறார்கள், அரச நிறுவனங்கள், உலக நிறுவனங்கள் கொடுக்கிற காசுகள் இவர்கள் கொண்டு வந்து செய்துவிட்டு தங்களுடைய பணம் எடுக்கிறார்கள். சும்மா அத்திவாரத்தில் நடந்ததுக்கும் இந்த புதுமையாக ஓடி பார்த்துருப்பீங்க. இப்பயும் நடக்குது. இந்த சமூக வங்கி கல்யாணம் போஸ்ட் காட்டுறது, எங்கேயாவது கைகளை ஈடுபடுறது, லைட் போட்டு காட்டுறது, இதான் வேலை. இதான் அபிவிருத்தி. இந்த அபிவிருத்தி என்ற தேவையா? ஆகவே அபிவிருத்தி என்பது நாளைய கஷ்டங்கள் இல்லாத, இடங்கள் இல்லாத, நான் நிம்மதியாக வாழ்கிற, என்னை யாரும் இரண்டு சொல்லாத, எழுபது சொல்லாத, என்னுடைய வாசலிலே துப்பாக்கியோடு நிற்காத ஒரு வாழ்வுதான் அபிவிருத்தி. அந்த வாழ்வு எங்களுக்கு வேண்டும். அந்த உரிமை வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதை அப்படி நாங்கள் வாழ்ந்தவர். நாங்கள் இந்த மண்ணுடைய உரிமைக்காரர்கள். இந்த மண்ணுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். ஆகவே இந்த மண்ணில் வாழ்ந்த உரிமை கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல் நாங்கள் டியூட்டியோ அல்லது இவர்கள் டியூட்டியோ போட்டியிட்டவர்கள் மிக நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவர்களை நாங்கள் கிட்டத்தட்ட பைபோசாத்தான் இந்த 3 பேரை நாங்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். இவர்கள் படித்த கல்விமானது இந்த மாவட்டத்துடைய கல்விப்புறம் சார்ந்தவர்கள் புதுஜீவிகள். உங்களுக்கு தெரியும் நகர் வடக்கு மாகாணத்துடைய மேல்நிலை கல்வி பணிப்பாளராக இருந்தவர். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி இந்த மாவட்டங்கள் அவர் முழுமையாக அவர் நிர்வாகத்தை அறிந்தவர். அதே போல பூர்வாயாசர், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்கள் முழுமையாக ஒரு கல்வி பணிப்பாளராக இருந்தவர். முழுமையான கல்வி ரீதியாக அல்ல, ஒரு தேசிய ரீதியாகவும் அவருடைய உணவுகள் வெளிப்பாடாக தெரியும். அதைவிட பசுவனர் என்னுடைய கிராம செயலாளர் ஒரு முல்லைத்தீவு கிளிநொச்சியிலும் கிராம செயலாளராக இருந்தவர். அவர் இந்த மண்ணில் பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். அவர் தொடர்ந்து ஒரு வேளையில் தோழனாக இருந்திருக்கிறார். அவர் இவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக தந்திருக்கிறோம். தெரிவு செய்யக்கூடிய சிந்தனைகளோடு தந்திருக்கிறோம். நீங்கள் மிக தெளிவாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது கூட பலர் விடப்படுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இரட்டை தேசியர்கள் உலாவுகிறார். நாளை அவருடைய கூட்டம் நடத்த போகிறார்கள். உண்மையிலே தமிழ் தேவன் சொன்னார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு இனாமல், அது ஒரு கூட்டு. ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்குள் 5 கட்சிகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக நாங்கள் தமிழக கட்சி சார்பாக தந்தை செல்வராயனோட உருவாக்கப்பட்ட
வீட்டுக்கு போகிறது சில மணி போடுங்க பெட்டிகளை முட்டக்கூடாது. அதே போல 1க்கு மேலும் 5க்கு மீதும் 7 மீதும் நீங்கள் பிள்ளைகளை சிறிதாக இருங்கள் பெட்டிகளிலே முட்டக்கூடாது. மிக தெளிவாக இருங்கள். நாங்கள் வெல்லுவோம் எங்கள் வெற்றி ஊதி. ஆனால் நாங்கள் அவதி பெரும்பான்மையோடு இந்த இருக்கிற ராணுவ அதிகாரி ஆளுநர் சந்திரசூரி என்பவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அவருடைய காட்டு சட்டங்களை நாங்கள் நீக்க வேண்டும். அவருடைய அதிகார மக்களை அடக்க வேண்டுமானால் நாங்கள் ஒரு செய்தியை உலகத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகம் இதற்கு ஒரு தீர்வு தர முயற்சிக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்காக உலகம் பேசுகிற நேரத்தில் தமிழர்கள் இந்த தேர்தலில் தங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று மிக தெளிவாக ஒரு ஆணையம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி வழியிலே வர வேண்டும். மற்றபடி இதனுடன் தமிழர்களுக்கெல்லாம் வீடு கிடைத்துவிட்டது, வீடு கிடைத்துவிட்டது, வேலை கிடைத்துவிட்டது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். வேலை எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், நாங்கள் பணி செய்வோம். எங்கள் பிள்ளைகளுக்கு வீடு கிடைக்கும், எங்கள் உறவுகளுக்கு வீடு கிடைக்கும். இந்திய வீட்டுக்கு நாங்கள் கேட்டுக் கொண்டு வந்தது. நாங்கள் யுத்தம் முடிவு முன்கூட்டிய பொழுது வன்னி பயணம் செய்து நாங்கள் மக்களுடைய துன்பங்களை அறிந்து இந்தியாவுக்கு கொடுத்தது உலகத்துக்கு கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் கிடைத்ததுதான் இந்திய வீட்டு திட்டம். இது டாக்டர் சிவானந்தாவோ அல்லது அரசாங்கமோ கொண்டு வந்ததல்ல. ஆகவே நாங்கள் செய்வதை நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் பல காரியங்களை செய்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் இலக்கின் மீது நடத்துகிற ஒரு அநியாயங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகின்றோம். எங்களுடைய மக்கள் அழிக்கப்படுகிற போது, எங்களுடைய மக்கள் வஞ்சிக்கப்படுகிற போது, எங்கள் உயிரிழப்பை பற்றி பேசுகிற போது நாங்கள் தான் பேசுவோம். இதனை இந்த டாக்டர் சிவானந்தாவோ சந்திரகுமாரோ அல்லது கீழாஞ்சலியோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அங்கங்களோ பேச மாட்டார். அல்லது இங்கே வருகிற அமைச்சர்களோ அல்லது அரசாங்கமோ அவர்களால் பேச முடியாது. அவர்கள் தமிழர்களை ஒரு கிள்ளுக்கீரியாக வைத்திருப்பார். உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடக்கிற போது டாக்டர் சிவானந்தா அவர்கள் இதயமொழியை வழங்கி வைத்திருந்தார். தினமும் பத்திரிகை வைத்திருக்கிறார்கள். இந்த இதயமொழியை வந்து ஏதாவது நிப்பாட்டினார். அரசாங்கம் தெரியும், ஒரு கட்டத்துக்கு கூட அவர் தூக்கு வழியில போடுவாங்க. இப்ப போட்டுட்டாங்க. இப்ப அவர்கள் செல்ல ஒரு அங்கே அவருடைய அப்பா ராமநாதன் இன்னும் கொஞ்ச நாட்கள் டாக்டர் சிவானந்தா கேட்பார் இல்லாத ஒரு காட்டு ஒரு கப்பலாக தெருவிலே கிடப்பார். நீங்கள் இருந்து பாருங்கள், இப்படியே தூக்கி வீசி விட்டாங்க. ஆகவே இலங்கை அரசு இப்படித்தான் செய்யும். தன்னோட இந்துக்களை புலிகளை அழிப்பதற்காக இவர்களை அவர்கள் பயன்படுத்தினார். இப்பொழுது அவர்களை தூக்கிவிட்டு ஒருவரை அவர் தொடர்வார். அவர்கள் தன்னுடைய கட்சியை தான் சிந்திப்பார்கள். ஆகவே நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படியே தாவி தாவி செல்லாமல் நாங்கள் தமிழனாக உணர்வுள்ள தமிழனாக எங்கள் பிள்ளைகளுக்கான வரலாறு சொல்கின்ற தமிழனாக நாங்கள் வாக்களிப்போம். வீட்டுக்கு வாக்களிப்போம். 1, 5, 7க்கு வாக்களிப்போம். வெற்றி பெற வைப்போம். கிளிநொச்சி மண்ணிலே 4 ஆசனங்கள் எங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்பி வாக்களியுங்கள். வெற்றி எங்கள் பக்கம். நன்றி.